மழைக்காலமும் பறவைகளும். ஒரு சமயம் நாகூர் காட்டுல ரொம்ப பலமா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. காட்டுல எங்க பார்த்தாலும் கடுமையான காற்றும் வீசிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல மீனுக்குருவி தனக்கான உணவை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா தான் வீட்டை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு. அடர்த்தியான மரங்களோட நடுவுல மீனுக்குருவி தான் வீட்டை நோக்கி பறந்துகிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல ஒரு மோசமான கழுகு தன்னோட இரைய தேடி அந்த பக்கமா பறந்து வந்துச்சு. இத பார்த்த மீனுக்குருவி ரொம்பவும் பயந்துடுச்சு. அச்சச்சோ, இந்த கழுகோட கண்ணுல நான் மாட்டினேன், இன்னைக்கு கழுகுக்கு நான் தான் சாப்பாடு அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ரொம்ப வேகமா ஒரு புதரு கடையில போய் ஒளிஞ்சுக்கிச்சு. அந்த சமயத்துல புறாவோட பையன் கிக்கி ஒரு மரத்தோட பொந்துல மாட்டி இருக்கிறத மீனுக்குருவி பார்த்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே கழுகும் அங்கிருந்து போயிடுச்சு. உடனே மீனுக்குருவி அந்த மரத்தோட பொந்த நோக்கி பறந்து போச்சு. கிக்கி, இந்த மலையில நீ இங்க என்னப்பா பண்ற? மீனு ஆண்டி, நான் இந்த பக்கமா கொய்யா பழம் சாப்பிடுறதுக்காக வந்தேன். திடீர்னு ரொம்ப இடியும் மழையுமா இருந்துச்சு, அதனாலதான் என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த மரத்தோட பொந்துல உட்கார்ந்துருக்கேன். சரி கிக்கி, நீ கவலைப்படாத, உன் அப்பாவும் அம்மாவும் உன்னை தேடிக்கிட்டு இருப்பாங்க. என் கூட வா, நான் உன்னை உன் வீட்டுக்கு கொண்டு போய் விடுறேன். இந்த பக்கமா கழுகு பறந்து போறத பார்த்தேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆண்டி. கிக்கி, நீ கவலைப்படாத, கழுகு எதிர் திசையில பறந்து போயிடுச்சு. நாம இப்போ கவலை இல்லாம நம்மளோட வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி குழந்தை கிக்கிய கூட்டிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. கிக்கியோட வீடு ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால மீனுக்குருவி ரொம்ப உயரமா பறந்துகிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல அந்த மோசமான கழுகு மறுபடியும் அந்த பக்கமா வந்துச்சு. ஐயோ கிக்கி, கழுகு இங்க வந்துடுச்சு, சீக்கிரம் அந்த கழுகோட கண்ணுல படுறதுக்கு முன்னாடி மரங்களுக்கு இடையில போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு பேசிக்கிட்டு ரெண்டு பறவைகளும் மரங்களுக்குள்ள ஒளிய ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த மோசமான கழுகு மீனுக்குருவியையும் கிக்கியையும் பார்த்துடுச்சு. மீனுக்குருவியோட கண்களுக்கு ஒரு மரத்தோட பொந்து தென்பட்டுச்சு. கிக்கி கிக்கி, சீக்கிரம் இந்த மரத்தோட பொந்துக்குள்ள போ. உடனே கிக்கியும் ரொம்ப வேகமா அந்த பொந்துக்குள்ள போனா. ஆனா அந்த மோசமான கழுகோ மீனுக்குருவியும் கிக்கியும் அந்த பொந்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துடுச்சு. பறவைகளா, இனிமே உங்களால எங்கேயுமே போய் ஒளிய முடியாது. இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு ருசியான விருந்து அப்படின்னு சொன்ன கழுகு மீனுக்குருவியும் கிக்கியையும் தூக்கிக்கிட்டு தன்னோட குகையை நோக்கி பறந்து போச்சு. அட கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? என்னால இந்த அப்பாவி குழந்தையும் கழுகு கிட்ட மாட்டிடுச்சு. நாங்க இனிமே எப்படி இங்க இருந்து தப்பிக்க போறோம்? ஆகா, இந்த பறவை நல்ல கனமா இருக்கு. இந்த மழைக்காலத்துல சூடா சூப் செய்து சாப்பிட்டா ரொம்ப அருமையா இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டே கழுகு பறவைகளை தூக்கிக்கிட்டு தான் குகையை நோக்கி பறந்து போச்சு. குகைக்கு வந்த கழுகு மீனுக்குருவியையும் கிக்கியையும் ஒரு மரத்துல கட்டி போட்டுச்சு. கழுகாரே, நீங்க வேணும்னா என்ன சாப்பிடுங்க, இந்த அப்பாவி சின்ன குழந்தைய விட்டுடுங்க. ஹே குருவி, உன்னை நான் சூப்பு வச்சு குடிப்பேன். இந்த சின்ன குருவிய நெருப்புல சொட்டு சாப்பிடுவேன். இந்த மழை நேரத்துல சூடா விருந்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் அப்படின்னு சொன்ன கழுகு பானையில மசாலாக்களை போட்டு சூப் செய்யறதுக்கு தயாராச்சு. அட, இந்த பச்சை மிளகாயை எங்க வச்சேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கழுகு பச்சை மிளகாய தேடிச்சு. ஆனா எங்கேயுமே கழுகுக்கு பச்சை மிளகாய் கிடைக்கல. அடச்ச, சூப்புக்கு பச்சை மிளகாய் இல்லைன்னா நல்லாவே இருக்காதே. ஏ பறவைகளா, நான் வெளியே போயிட்டு இப்ப வந்துடுறேன். என்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுகு அங்கிருந்து பறந்து போச்சு. அதே நேரத்துல கிக்கியோட அம்மா லூசி புறா தான் பையனை தேடி அந்த பக்கமா பறந்துகிட்டு இருந்தாங்க. கிக்கி கிக்கி, நீ எங்கப்பா இருக்க? அம்மா வந்திருக்க, நீ எங்கப்பா இருக்க? மீனு ஆண்டி, எங்க அம்மாவோட சத்தம் கேக்குது, அது எங்க அம்மா தான். அம்மா அம்மா, நான் இங்க இருக்கேம்மா, இந்த குகைக்குள்ள வாங்க. தான் பையனோட சத்தத்தை கேட்டதுமே லூசி புறா அந்த குகைக்குள்ள வந்துச்சு. ஐயோ கிக்கி, உன்னை யாருப்பா கெட்டி போட்டது? நீ எப்படி இங்க வந்த? லூசி அக்கா, இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. அந்த கழுகு எப்ப வேணும்னாலும் இங்க வந்துடும். தயவு செஞ்சு எங்க கட்டை அவுத்து விடுங்க.
உடனே லூசி புறாவோ ரொம்ப வேகமா கட்டாவுக்க ஆரம்பிச்சது. பிறகு 3 பறவைகளும் ரொம்ப வேகமா அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பச்சை மிளகாயை எடுத்துக்கிட்டு கழுகு தன்னோட குகைக்கு வந்துச்சு. குகையில பறவைகள் இல்லாததை பார்த்த கழுகுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. ச்சே, என்னோட உணவு போயிடுச்சே. அந்த குருவிங்க ரொம்ப தூரம் பறந்து போயிருக்க முடியாது. இப்பவே அந்த குருவிகளை நான் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுகு மறுபடியும் பறவைகளை தேடி பறக்க ஆரம்பிச்சது. அதே சமயத்துல லூசி புறாவோ மீனுக்குருவியும் கிக்கியும் கூட்டிக்கிட்டு தான் வீட்டுக்குள்ள வந்துடுச்சு. ஆனா மோசமான கழுகோ புறாவோட வீட்டையும் பார்த்துடுச்சு. கழுகு வீட்டோட ஜன்னல் வழியா உள்ள எட்டி பார்த்துச்சு. வீட்டுக்குள்ள 3 பறவைகள் இருக்கிறத பார்த்த கழுகு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. 2 குருவிங்க தான் இருக்கும்னு நினைச்சேன். இப்ப பார்த்தா எனக்கு 3 குருவிங்க கிடைக்க போகுது. இன்னைக்கு எனக்கு அதிர்ஷ்டத்துக்கு மேல அதிர்ஷ்டம் தான் அப்படின்னு சொன்ன கழுகு புறாவோட வீட்டின் கதவை உடைக்க ஆரம்பிச்சது. இத பார்த்த பறவைகள் ரொம்ப பயந்துட்டாங்க. கழுகு தான் வீட்டை உடைக்கிறத பார்த்த கிக்கியோட அப்பா ஒரு பெரிய மரக்கட்டையை எடுத்துக்கிட்டு அத கழுகோட தலை மேல போட்டாரு. ஐயோ, என்ன இது என் தலையெல்லாம் சுத்துதே அப்படின்னு சொன்ன கழுகு அந்த உயரமான மரக்கிளையில இருந்து தொப்புன்னு கீழே விழுந்துச்சு. அப்படி விழுந்த கழுகு அந்த இடத்துலயே இறந்து போயிடுச்சு. புராண நீங்க மட்டும் நல்ல நேரத்துல வரலன்னா நிச்சயமா அந்த கழுகு எங்க 3 பேரையும் சாப்பிட்டுருக்கோம். மீனு, எல்லாம் நன்மைக்கே. நம்ம காட்டுல நிறைய பறவைகளை இந்த கழுகு கொண்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. இனிமே எந்த பறவைகளும் கழுகை பார்த்து பயப்பட வேண்டாம் அப்படின்னு பேசிக்கிட்டே எல்லா பறவைகளும் ஒரு வழியா நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க. குழந்தைகளே, இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்மளோட எதிரி எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் நம்மளால முடிஞ்ச அளவு முழுமையான முயற்சியோட நம்மளோட எதிரியை எதிர்த்து போராடணும். இது ஒரு சமயம் நாம்பூர் காட்டுல அதிக மின்னலோட பலத்த மழை பெய்தது. அந்த காட்டுல அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுனால பறவைகளோட வீடு எல்லாம் அந்த வெள்ளத்திலேயே அடிச்சிட்டு போயிடுச்சு. மரங்களும் பாதி அளவு தண்ணீரால நிரம்பிடுச்சு. இதனால அந்த காட்டுல வாழ்ந்த பறவைகள் எல்லாம் தங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக மரத்தோட உச்சியில போய் இருந்தாங்க. மறுநாள் காலையில வந்துச்சு. ஒரு வழியா காட்டுல மழையும் நின்னுச்சு. நின்னது எல்லா பறவைகளும் ரொம்ப நிம்மதியானாங்க. மழை தான் நின்னுச்சு, ஆனா நம்மளோட வீடு எல்லாம் வெள்ளத்திலேயே போயிடுச்சு. இனிமே நாம எங்க இருக்கிறது? ஒவ்வொரு வருஷமும் மழைக்காலத்துல நாம ஆசாசியா கட்டின வீடை இழந்துடுறோம். பேசாம இந்த காட்டை விட்டுட்டு வேற ஏதாவது காட்டுக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். புராண, நீங்க அப்படி போனீங்கன்னா என்னையும் கூப்பிட்டுருங்க. எனக்கு இந்த காட்டுல இருக்கவே பிடிக்கல. நம்ம எல்லாரும் வேறு காட்டுக்கே போயிடுவோம் அப்படின்னு பறவைகள் ஒருத்தருக்கொருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பறவைகள் பேசினதெல்லாம் கேட்டபடியே அந்த பக்கமா வனதேவதை வந்தாங்க. குருவிகளே, நீங்க கவலைப்படாதீங்க. உங்க சிரமம் எனக்கும் புரியுது. நிச்சயமா என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியும். வனதேவதையே, அப்படின்னா நீங்க எங்களுக்கு வீடு கட்டி தர போறீங்களா? ஆமா குருவிகளே, உங்களுக்கு மழையில நனையாதபடி நீங்க இழந்த வீட்டை புதுப்பிச்சு அப்படியே உங்களுக்கு கொடுத்துடுறேன். இல்ல வனதேவதையே, அதெல்லாம் வேண்டாம். மறுபடியும் மழை வந்தா எங்களோட வீடு அந்த மழைக்கு தாக்கு பிடிக்க முடியாம உடிஞ்சு போயிடும். எங்களுக்கு வேற ஏதாச்சும் உறுதியான வீடு வேணும். அப்படியா பறவைகளே? சரி, உங்க விருப்பப்படியே நான் உங்களுக்கு வீடு கொடுக்கறேன். அந்த வீடு எந்த மழையாலையும் எந்த மின்னலாலையும் சேதமாகவே செய்யாது. ஐயா ஜாலி. வனதேவதையே, இப்போவே எங்களுக்கு அந்த வீடை கொடுங்க. அதை பார்க்க ஆசையா இருக்கு. அப்படியே அந்த வீட்டுக்குள்ள நீங்க நிறைய உணவு வச்சீங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கும். உங்கள் விருப்பப்படியே ஆகட்டும் பறவைகளே அப்படின்னு வனதேவதை சொன்னதுமே ஒவ்வொரு பறவைகளுக்கும் ஒரு அழகான பல வடிவிலான வீடு வர ஆரம்பிச்சது. இத பார்த்த எல்லா பறவைகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பறவைகளே, இந்த வீடு எல்லாம் உங்களுக்கு தான். சந்தோஷமா உங்களோட வீட்டுல போய் உட்கார்ந்துக்கோங்க அப்படின்னு வனதேவதை சொன்னதுமே ஒவ்வொரு குருவிகளும் ஒரு வீட்டை தனக்கு சொந்தமாக்கிக்கிட்டாங்க. மீனுக்குருவி ஆப்பிள் வீட்டை எடுத்துச்சு. புறா மாம்பழம் வீட்டை எடுத்துச்சு. கிளி ஸ்ட்ராபெரி வீட்டை எடுத்துச்சு.
காலுவும் ராணியும் பூசணி வீட்டை எடுத்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு குருவிகளோட வீட்லயும் தேவதை நிறைய உணவுப் பொருட்களை வச்சாங்க. இதனால எல்லா குருவிகளும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. காலு, எனக்கு இந்த பூசணி வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்க, நமக்கு எவ்வளவு உணவுப் பொருட்கள் கிடைச்சிருக்கு. ராணி, ஆனா இந்த உணவு பொருள் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. நான் தானே தேவதை கிட்ட உணவு கேட்டேன். இப்போ தேவதை நமக்கு மட்டும் தானே உணவு கொடுத்திருக்கணும். இப்போ எல்லா பறவைகளோட வீட்லயும் நிறைய உணவு பொருள் இருக்கும். அந்த உணவு பொருளை எல்லாம் நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாதான் எனக்கு சந்தோஷம். அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் தன்னோட பூசணிக்காய் வீட்டுல இருந்து வெளியே பறந்து போச்சு. மீனு, உன்னோட நண்பன் புறா ஆற்றங்கரையில தண்ணீர் குடிக்க போன இடத்துல மயங்கி கிடக்குறான். பேச்சு மூச்சு இல்லாம இருக்கான். நான் எவ்வளவோ எழுப்பி பார்த்தேன். என்ன காலுவண்ணா, உண்மையாகவா சொல்றீங்க? நான் இப்பவே போய் பாக்குறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி புறாவை பாக்குறதுக்காக அங்கிருந்து பறந்து போச்சு. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட காலுக்காகவும் மீனுவோட வீட்டுல இருந்த எல்லா சாப்பாட்டையும் எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. ராணி, இங்க பாத்தியா? மீனுக்குருவியோட வீட்ல இருந்த எல்லா சாப்பாட்டையும் நான் எடுத்துட்டேன். நீ இப்போ போய் புறாவை எதையாச்சும் சொல்லி ஆத்தங்கரைக்கு அனுப்பிவிடு. காலு, அதெல்லாம் நான் அசால்ட்டா செய்துடுவேன். இப்ப பாருங்க நான் என்ன பண்றேன்னு அப்படின்னு சொன்ன ராணுக்காகவும் புறாவோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. புறானே, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? மீனுக்குருவி நதிக்கரையில பாம்பு கடிச்சு உயிருக்கே போராடிக்கிட்டு இருக்கு. என்ன ராணி சொல்ற? நம்ம காட்டுல எப்படி பாம்பு வந்துச்சு? அது எனக்கு தெரியலன்னு. பெரிய பாம்பா. மீனுக்குருவி உயிர் பிழைக்கிறதே கஷ்டம்னு சொல்றாங்க அப்படின்னு ராணிக்காக சொன்னதுமே புறாவும் மீனுவோட உயிரை காப்பாத்துறதுக்காக நதிக்கரையை நோக்கி பறந்து போச்சு. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட ராணிக்காகவும் புறாவோட வீட்டுல இருந்த மொத்த சாப்பாட்டையும் எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. இந்த மாதிரியே அந்த காகங்கள் சோட்டுக்குழியையும் ஏமாத்தி அதனோட வீட்டுல இருந்த சாப்பாட்டையும் எடுத்துட்டாங்க. புறானே, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல? நீங்க நதிக்கரையில மயங்கி கிடக்குறதா காலு அண்ணா சொன்னாரு. அட மீனு, உன்னை ஒரு பெரிய பாம்பு கடிச்சிட்டதா ராணிக்காகவும் என்கிட்ட சொல்லுச்சு. அட, நீங்க ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்களா? உங்க ரெண்டு பேரையும் வெள்ளம் இழுத்துட்டு போனதா ராணி என்கிட்ட சொன்னாலே. அந்த ரெண்டு காகங்களும் எதுக்காக நம்மளை இப்படி ஏமாத்துனாங்க? மீனு, அந்த ரெண்டு காகங்களும் நம்மளோட கவனத்தை திசை திருப்பி ஏதோ ஒரு வேலையை செய்ய பாக்குறாங்க. இனிமே அவங்க என்ன சொன்னாலும் நாம நம்ப கூடாது அப்படின்னு சொன்ன பறவைகள் மறுபடியும் தங்களோட வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. வீட்டுக்கு வந்த பறவைகள் வீட்டுல இருக்கிற உணவுப் பொருள் எல்லாம் திருட்டு போனதை பார்த்து ரொம்ப அதிர்ச்சியாகிட்டாங்க. ஐயோ, மீனு, புறா, என்னோட வீட்ல இருந்த எல்லா சாப்பாடும் திருடு போயிடுச்சு. விட்டு, உன் வீட்ல மட்டும் இல்ல, எங்க ரெண்டு பேர் வீட்ல இருக்கிற சாப்பாட்டையும் திருடிட்டாங்க. நிச்சயமா இது காலு ராணியோட வேலையா தான் இருக்கணும். ஆமா மீனு, நீ சரியா சொல்ற. கண்டிப்பா இது அவங்க தான் செய்திருக்கணும். அந்த ரெண்டு காகங்களையும் நாம இப்படியே விட்டா சரிப்படாது. அவங்களுக்கு நாம ஒரு சரியான பாடத்தை கத்து கொடுக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு பறவைகள் எல்லாரும் தங்களுக்குள்ள ஒரு திட்டத்தை போட்டாங்க. தங்களோட திட்டப்படியே அந்த ரெண்டு காகங்களையும் ஒரு மரத்துல கட்டி வச்சாங்க. ஏ குருவிகளா, என்ன பண்றீங்க? ஒழுங்கா எங்களை இந்த மரத்துல இருந்து விடுவிச்சிடுங்க. ஏ காகங்களா, ஒழுங்கு மரியாதையா சாப்பாட்டை எல்லாம் எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஹே மீனு, அதெல்லாம் எங்களால தர முடியாது. ஆளுதான் உணவு கேட்டாரு. அதனால எங்களுக்கு வீடும் சொந்தம், உணவுப் பொருட்களும் சொந்தம். நண்பர்களே, இது சரிப்பட்டு வராது. அலுவூர் ராணியும் திருந்துறது வர சாப்பாடு இல்லாம இந்த மரத்திலேயே இருக்கட்டும் அப்படின்னு பறவைகள் சொன்னதுமே காலுவும் ராணியும் வேறு வழி இல்லாம சாப்பாட்டை திருப்பி தரோன்னு ஒத்துக்கிட்டாங்க. காகங்கள் சொன்னபடியே பறவைகள் கிட்ட இருந்து எடுத்த சாப்பாட்டை மறுபடியும் அவங்க கிட்டயே கொடுத்துட்டாங்க. இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். தாரிகா, பிரகதீஸ்வரன், அகல்யா, அஸ்விதா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹர்ஷா, நிலா, ஜீவா, ரக்ஷித், சஜிதா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். மகா, சிவானி, தான்விகா, பிரகக்ஷனா, மோனி, ஓவியன் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். விக்கி, விசு, மாயாஸ்ரீ, அனுஸ்ரீ, ரோகிணி, வல்லரசு, அருணா, ரங்கீலா, ராகேஷ், மாதி, அனன்யா, ரமணி, அருங்கிரி, மகா, குரு எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். தேவ் தர்ஷனா, நிஷாலினி ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். தரணிகா, ஐயப்பன், மோஹித், ரோஷன், ஹவுசிதா, கனிமொழி, அறிவழகன், சிவானி, ரோஷ்னி, ரசிகா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் மங்கை. அமுதா, பவதாரணி ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய்.